ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரின் என்பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரின் என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே,
நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், ஆழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், ஆழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பயங்கரமான புயல்களில் மத்தியிலும் நேச கரம் கொண்டு நம்மை காத்த தேவன், சொன்னதை செய்து நிச்சயமாக நம்முடைய வாழ்விலை முடிக்கிறவர், நம்மை ஒருபோதும் மறவாதவர். கோர பயங்கர புயல்கள் நடுவிடில் நேசகரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவிடில் நேசகரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம்
சொல்வோம். ஆதி அன்பை உற்று மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை உற்று மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கெம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கெம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி. எல்லாரும் உலகார் படி அவர் செய்த நன்மையை. கோர பயங்கர புயல்கள் நடுவிலே நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே என்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே என்றீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கடந்த ஆண்டிலே இந்த கடைசி மாதத்திலே 12வது மாதத்திலே இந்த பயங்கரமான புயல் நடுவிலே அநேக விபத்துகள் அநேக சேதங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் உயிர் சேதம் அணுகாதபடி நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். நேச கரம் கொண்டு பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டை நம்மை காண செய்து இந்த புதிய ஆண்டிலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதது, அந்த கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் மாறாதது. இத்தனை நன்மை செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். அப்பா, எங்களுக்கு நன்மை செய்தீரே ஆண்டவரே. அப்பா, அந்த கோர பயங்கர விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தீரே தகப்படே. அப்பா, பொருட்சேதங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் உயிர் சேதங்கள் எங்களுக்கு ஏற்படாதபடி எங்களை இமட்டுமாக நடத்தி வந்திருக்கிறீரே அப்பா தகப்படே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு புதிய வாழ்வை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். புது கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளினாலே, புதிய வரங்களினாலே, புது பலத்தாலே எங்களை நீர் இடை கட்டுவீராக. அப்பா, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகல ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடல ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிருள்ளவரை உம்மையே நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே, உயிருள்ளவரை உம்மையே நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன். மறுபடி சொல்லுவோம். கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே, உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலே அப்பா மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தவர், எங்களையும் நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு ராஜா உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை சிறகின் நிழலிலே மறைத்து வைக்கிறது போல அப்பா நீரும் எங்களை சிறகின் மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய செட்டை நிழலிலே எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்ல புது பலனை நீர் தருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீர பலவீனங்கள் ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்குகிறீர் அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆண்டவரே, ஆவியானவரே எங்கள் பலவீனங்களை நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் சுகவீனங்களை நீர் நீக்குகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய பலவீனங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஆண்டவரே இருந்ததென்றால் அதையும் நீர் நீக்குகிறவராக இருக்கிறீர் அப்பா. தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. குறைவுகளை நீக்குவீராக. ஆவியானவரே நீர் வரும்பொழுது எங்களுடைய குறைவுகளை நீர் நீக்குகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் பிடியிலே ஆண்டவரே சத்துருவின் கையில் இருக்கிற எங்களை நீர் விடுதலை செய்கிறீரப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பாதை என்னை அணுகா
விசுவாசத்தோடு சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்களை நீக்குகிறவர், நமக்காக பலியானவர். யாவே ரொபேகா, யாவே ரொபேகா, என் சார்பில் நீர் பலியானி, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானி, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா. உம்மாவே என்னில் வசிப்பதினார் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உம்மாவே என்னில் வசிப்பதினார் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே யாவே யெகோவா ராப்பா, நீரே பரிகாரியான தேவனானவர், எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவர், எங்கள் சுகவீனங்களை நீக்குகிறவர். அற்புத சுகத்தை எங்களுடைய வாழ்விலை தருவீராக ஆண்டவரே. ஓ ரமலா ஹதா ஷந்தரலா ஹதியோகோ, ஓ ரமலா ஹதியாவே யாவே ரொபேகா, யாவே ரொபேகா, ஓ ரமலா ஹதா ஷந்தரலா ஹதுரோ, ஓ ரமஷியா குரோலோ ரிகதியா ஷந்தரலா ஹதரா. அற்புத சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். ராதியா குரோ ரிஷந்தரலா ஹதரமோ, யாவே ரொபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருத்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருத்தி செய்பவரே. யாவே 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 ரொபேகா, யாவே யாவே யாவே. சுகம் தருகிறவரே, சுகம் தாங்காண்டவரே, சுகம் தாங்காண்டவரே. பிசாசின் கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், சத்ருவின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ ராதாரா சந்தரமலா ஹதுரோ ரிகதியோ கரமலா ஹதரா ராசியோ கரமோ ரமமலா ஹதரா. யாவே ரொபேகா, யாவே ரொபேகா, ரமலா ஹதரா சந்தரமலா ஹதுரோ ரிகதியா கரமலா ஹதரபோ. விடுதலையோடு விடுதலையோடு அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கை தானே அப்பா, உம்முடைய இரத்தம் மாற்றுகிறது ஆண்டவரே. நீடித்த ஆயுள் காலங்களினாலே
நீடித்த ஆயுசை எங்களுடைய வாழ்க்கையில நீர் தருகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறுகிறதப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும், பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும். சாத்தானே ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்றீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே மரண பயங்கள் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் பலன் தருகிறீர், சுகம் தருகிறீர். மரண பயங்கள் எல்லாம் மாறுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பயந்தவர்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலமும் தைரியமும் உள்ள ஆவியை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா, பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், பொது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுதே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், பொது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர்
பயம் நம்மில் மாறிடும், சத்ருவின் பயங்கள் நம்மில் நீங்கிடும். ஏனென்றால் அவர் மரணத்தை வென்றவர், சத்ருவை வென்றவர், சகலத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர், சகலத்தையும் அவர் ஆள்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். அவரே நாம் ஆராதிக்கிறோம், அவரே நாம் தெய்வமாக வணங்குகிறோம், அவரே நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்று கொண்டிருக்கிறோம். மரண பயம் எல்லாம் மாறுகிறது, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்குகிறது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்து சத்ருவின் மீது உள்ள அதிகாரத்தை நமக்கும் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர், உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் நம் தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்வோம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம்
கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சேராவின் தூதர்கள் ஓய்வின்றி போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த வேளையில் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உயர்த்துவோம். ஆதியும் அந்தமும் ஆண்டவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆண்டவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆண்டவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆண்டவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போலித்தனங்கள் வேண்டாமே என்கிற தலைப்பில் அன்னைக்கு ஒரு 5 காரியத்தை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து நான் பேச போகிறேன். இந்த காரியங்களை எழுதி வச்சு நோட்டில் அப்படி மேலே எழுதி வச்சு எல்லாரும், நீங்களும் நானும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோமா?
நம்ம சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா, நம்ம பாதை சரியாக போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். போன தடவை நம்ம பார்த்ததை பாயிண்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். அதை தொடர்ந்து நான் பேச போகிறேன். மன்னிக்கிறதுல போலித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, அல்லது நீங்களாக மன்னிக்கிறீங்க, மன்னித்தது மன்னித்ததை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசவே கூடாது. அதை நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வேதபாரர் பரிசெயர் இருந்தாங்க. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தம் பண்ணாங்க, உட்புறத்தை சுத்தம் பண்ணலை. அது ஒரு போலித்தனம். மூன்றாவது பலி செலுத்துறதுல போலித்தனம். நான்காவது ஆராதனை செய்வதில் போலித்தனம். ஐந்தாவது அன்பு காட்டுவதில் போலித்தனம். அப்சலோம் அப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம். இன்றைக்கு சில போலித்தனங்களை பார்க்க போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். சரி, முதல் பாயிண்ட், போலி ஒப்புரவாகுதல் அல்லது போலி மனமாற்றம். போலி ஒப்புரவாகுதல் சொன்ன உடனே நீங்கள் டான்னு சொல்லிடணும் எங்கே தான் வரும் அப்படின்னு. அந்த அளவில் நம்ம வளர்ந்துருக்கணும். நம்ம வெளியே இருந்தால் கொண்டு வர போகிறோம், பைபிளில் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். போலி ஒப்புரவாகுதல் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடணும். அப்படியே அதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கெலாம் வாங்க, கேட்க 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 வாசிக்க 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 தான் அது என்ன செய்யும், நமக்கு புரியும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், அதில் 16லேருந்து வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் லேசாக சொல்லிடுறேன். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். சவுல் தாவீதை வேட்டையாடி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் வந்து ஒரு கெபிக்குள்ளே மாட்டிக்கிட்டார். தாவீது நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், அவரை கொன்று இருக்கலாம். ஆனால் அவரை கொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல அன்பாக பேசுகிறாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. 11. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த சம்பவங்கள் தெரிந்தது. இப்போ 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து வாசிப்போமே, அப்போ கொஞ்சம் உள்ளே போகும். சேர்ந்து வாசிப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வாராக. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைப்பெறப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் தன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். இங்க என்ன நடந்துருச்சு? ஒரு சின்ன ஒப்புரவாகுதல் நடந்துச்சு. இன்னும் மாற்றி சொல்ல போனா, சவுல் வாழ்க்கையில் ஒரு சின்ன மனமாற்றம் உண்டாயிற்று. தன்னை அவர் உணர்கிறார், தாவீதையும் உணர்கிறார். தாவீது எவ்வளோ பெரிய காரியத்தை இவருக்கு செய்திருக்கிறார். ஒருவன் மாற்றானை அல்லது எதிரியை கண்டுபிடிச்சா சும்மா விடுவானா? நீ என் கையில் மாட்டியிருந்தா உன்னை நான் கொண்டிருப்பேன். ஆனால் நான் உன் கையில் மாட்டினேன், நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆகவே நிச்சயமாய் நீ ராஜாவாக இருப்பாய், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ உயர்த்தும் போது என் சந்ததியை கொன்னுறாத அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நல்லதுதான். நல்லது இல்லையா? நல்லது தான். ஒப்புரவாகியாச்சா? ஒப்புரவாகியாச்சு. ஒரு சின்ன மனமாற்றம் சவுலுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் அது நிரந்தரமாக இருந்துச்சா? நிரந்தரமாக இல்லை. இதுதான் பிரச்சனை. இதுதான் போலி மனமாற்றம், அல்லது இதுதான் போலித்தனமான ஒரு ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அடையாளம்
தகப்பன் இளைய குமாரன். அந்த சம்பவத்தை கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்க. இளைய குமாரன் அப்பாட்ட வந்து என்ன சொல்றான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உன்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோது அவர் ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளல, அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு கொண்டு சென்று அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, கடமைகளை தகப்பன் என்ற முறையிலே செய்து அங்க ஒரு உண்மையான ஒப்புரவாகுதல் நடக்கிறது. அங்க ஒரு உண்மையான மனம் திரும்புதல் நடக்கிறது. பொய்யான மனம் திரும்புதல் அல்ல. இளையகுமாரன் ஒன்றும் பொய்யாவும் சொல்லல, இவரும் ஏதோ போலியா ஏற்றுக்கொள்ளல. ரெண்டு பேரிடத்திலையும் ஒரு நிஜம் இருந்ததை நாம பார்க்கிறோம். ஆனால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தா, இப்ப அவர் பேசினதை பார்த்தா, இப்ப அவர் நல்ல மனுஷனா மாறிட்டாரு, நல்லா திருந்திட்டாரு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. அவன் சாயங்கால நேரத்தில் சொல்லுவான், நாளையிலிருந்து குடிக்கவே மாட்டேன்ப்பா, இது சத்தியம், சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படிமா. ஆனால் அடுத்த நாள் காலையிலும் போய் என்ன செஞ்சிருவான்? குடிச்சிருவான். இது பொய்யான போலித்தனமான ஒரு வாக்குறுதியை அவன் கொடுக்குறான். இந்த இடத்துல போலியான மனமாற்றம் அல்லது போலியான ஒப்புரவாகுதல், இது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப் கொண்டு வருவோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகிட்டோம் வைங்களேன். ஒப்புரவாகிட்டோம், ஒருத்தர் எனக்கு பிடிக்கலை, அல்லது என்னையே உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்கலை, நம்ம ஒப்புரவாகிட்டோம். ஒப்புரவான பிறகு அந்த கசப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் தான் ப்ராப்ளமே இருக்குது. ஒப்புரவாகியாச்சுல, ஆனாலும் அந்த பழைய நினைவுகள் நம்ம வந்து தொடத்தான் செய்யும். அப்போ நாம் அதை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புரவாகிட்டோம், இனிமே அவன் எனக்கு சகோதரன், அல்லது இனிமே எனக்கு அவர் ஒரு தகப்பன், இனிமே எந்த விதமான பிணக்குகளும் எனக்கு இருக்காது. ஒருவேளை ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த கசப்பை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. இதுதான் வாழ்க்கை. அதாவது ஏதோ வெளியரங்கமாக ஒப்புரவாகுதல் இல்லை. சில சமயம் வெளியரங்கமாக வந்து நம்ம செய்த காரியங்களை என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சமயம் நாமுமே மற்றவங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், ஏன்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அளவு இறங்கி வரணும். அது ஒரு தாழ்மையை தான் குறிக்குது. அவங்க மனசில் கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் கூட ஒரு மனிதன் வந்து மன்னிப்பு கேட்குறான்னா ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கு, ஏதோ ஒரு உணர்வு அங்கே நடந்திருக்கு. இதே விஷயத்தை தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த சவுல் மாதிரி போலித்தனமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் போலித்தனம்? அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான், தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்துக்கு ஏறி போனார்கள். அங்கேயே உதைக்குது, அங்கேயே ஏதோ ஒன்று உதைக்குது. என்ன உதைக்குது? ஒப்புரவாகியாச்சுல, மருமக பிள்ளை, நீர் இதுக்கு முன்னால் எங்கே இருந்தீரு? என் கூட இருந்தீரு, இனிமேல் நீர் வேற எங்கேயும் போக வேண்டாம், காட்டுக்கு போட்டோம், ஒப்புரவாயிட்டோம்ல, நேர வீட்டுக்கு வா. சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதுதான் ஒப்புரவாகுதல். பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. சிலர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காது, அப்படி தூர பழகுவேன். இதெல்லாம் நாம் வச்சுக்கிட்ட காரியம். ஒரு ஒப்புரவாகுதல்னா அதுக்கு அந்த தகப்பன் எப்படி இளையகுமாரனை வீட்டில் கூப்பிட்டு அவருக்கு விருந்து செய்தாரோ, நீ விருந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கணுமா வேண்டாமா? அழைச்சிருக்கணுமா? ஒப்புரவாகியாச்சுல, ஏன்பா நீ காட்டுக்கு போற? இனிமே நான் ஒன்று செய்ய மாட்டேன். நீ என் வாழ்க்கையில் இப்படி நீ ஒப்புரவாகிட்டிய, தகப்பனேன்னு சொல்லிட்டிய, இப்போ எவ்வளோ வாய்ப்பு நான் செத்துருக்க வேண்டியது, ஆனால் எனக்கு உயிர் பிச்சை நீர் கொடுத்துட்டிய, இனி நான் உன்னை வாழ்நாள் அளவும் நான் மரியாதை வச்சிருப்பேன், வாப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். சொல்றது மாத்திரமல்ல, இன்னும் பாருங்க, 1 சாமுவேல் 26:1-2 வாசிங்க. பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். பழைய கதையை ஆரம்பிச்சிட்டாரா? இவர் வேலையே ராஜாங்கத்தை பார்க்கல, ராஜ்யபாரத்தை பார்க்கல. எவ்வளவோ வேலை அவருக்கு இருக்கு, ஜனங்களுக்கு அவர் எவ்வளவோ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 3000 பேரை வச்சுக்கிட்டு இந்த தாவீதை வேட்டையாடி அவரை எப்படியாவது கொன்னுறணும்னு சொல்லி சுற்றி அலைகிறாரு. 24 அதிகாரத்தில் தான் ஒப்புரவாயாச்சு. பழையபடி திருப்பி 26 அதிகாரத்தில் வரும்போது பழையபடி அதே காரியத்தை தான் செய்கிறாரு. அதே காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல, இப்போ அவருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் வருது பாருங்க. அதில் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நம்ம சேர்ந்து வாசிக்கிறோமே, அப்பொழுது 26, 21 வாசிப்போம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யணும். வாயில தான் சொல்லுவாங்க, என்னது வாயில என்ன அப்படிதான் இருக்கு பாருங்க, வார்த்தையை பாருங்க எப்படி வருது பாருங்க. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி எங்கே இருக்கிறது? வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதாறு இருந்தேன். அப்படிலாம் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ 25ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். ரெண்டாவது ஒப்புரவாகும் போது கூட த சேம் டிட்டோ, அதே தான். அவர் உண்மையாகவே என்ன செய்யல, அவர் ஒப்புரவாகலை, உண்மையான ஒரு மனமாற்றம் இல்லை. அவருடைய மனம் அதை மனமாற்றம் மாதிரி இருக்குது, ஆனால் மனமாற்றம் இல்லை, ஒரு போலித்தனமான ஒரு மாற்றம். ஆகவே தான் தாவீது பார்த்தாரு, இன்னும் நாம் சவுல் எல்கைக்குள்ளே இருந்தா அவர் நம்ம கொன்னே போடுவாருன்னு தேவனை விசுவாசிக்காம கொஞ்சம் அவிசுவாசம் வந்ததுனால பெலிஸ்திய நாட்டிற்கு ஓடி போய்விட்டார் என்று பார்க்கிறோம். இதை தேவன் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்கு சும்மா படிச்சுட்டு போறதுக்கு இல்லை. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாரிடையாவது கசப்பு இருந்தால் வெட்கத்தை மறந்துடணும். அவங்க தான் வெற்றி உள்ளவங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் என்ன வரும், ஈகோ பிரச்சனை வரும். நான் போய் அவன்கிட்ட கேட்கவா, எங்க ஒப்புரவானவங்கள் மேலே தான் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, அங்கே தான் மார்க் விழுது. மற்றபடி ஃபெயில் தான், மற்றபடி நெகட்டிவ் மார்க் கூட விழும், 0 மார்க் விடும். ஒருவேளை அவங்க பக்கத்தில் தப்பே இருக்கட்டும், எதிராளி பக்கத்தில் என்ன இருக்கட்டும், தப்பே இருக்கட்டுங்க, நல்லா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், நல்ல தேவ சமூக ஜெபம் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் ஒப்புரவாகுங்க, அவங்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டா, அடப்போயா அன்னைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒப்புரவாக வந்துட்டியா, இதெல்லாம் ஒப்புரவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கவலையே இல்லை, நாம் வெற்றி பெற்றுட்டோம். ஹல்லேலூயா. யார் வெற்றி பெற்றா? நாம யாரு? ஒப்புரவாக போனவங்க. அவங்க கேட்கணும் கேட்காது அது பிரச்சனையே இல்லை. நான் ஒப்புரவாகிட்டேன்னா என் காரியம் முடிஞ்சு போச்சு. தேவன் என்னுடைய காரியத்தில் அவன் சரியாகி விட்டான்னு எழுதி எனக்கு ஒரு மார்க் விழும். சில இதில் சொல்லுவாங்கல்ல, இந்த டெபிட் கார்டெல்லாம் போட்டால் மார்க் விழுமா, என்னமோ சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸ் விழும். சில இது ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வாங்கினா பாயிண்ட்ஸ். அது மாதிரி சில ஜவுளி கடையில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ மொத்தமாக சில பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும், உலக பிரகாரமாகவே. அதே போல தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு பாயிண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த ஈகோவை விடணும். வர 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 ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைய அந்த ஈகோ என்பது நம்மிடத்துல சீரவாக மாறிடணும். செவுட்டில் அடித்தாலும் ஒன்றுமே படாத மாதிரி போகணும். கூட்டம் முடிஞ்சால் டப்புன்னு அடிச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அடித்தா கூட அதை நான் தாங்கிக்கிட்டேன்னா எனக்கு பாயிண்ட் விழுந்துடும். ஹல்லேலூயா. அப்போ போலித்தனமான ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கக்கூடாது. யார் மேலேயாவது கசப்பு இருக்கா? கையை வைத்து சொன்னால் வைத்த மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாருங்கள், வருஷத்தின் கடைசியில் சரி செய்யறதுக்கு பதிலாக வருஷத்தின் முதல்ல நம்ம சரி செய்துட்டோம்னா, அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னையோட இப்போ இது கேட்கறதோட முடிச்சிடாதீங்க. முடிஞ்சால் இன்னொரு தடவை கேளுங்க. அப்படி இல்லை, நீங்கள் நோட்டில் நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, வீட்டில் போய் உட்காந்து நான் யாரிடமாவது ஒப்புரவாக வேண்டுமா, யாரிடமாவது அந்த உறவை நான் சரி பண்ண வேண்டுமா அப்படின்னு உங்கள் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மனைவினா என்ன பெரிய குறைஞ்சவங்களா? அவங்க தான் இப்போ சரிசமமாக இருக்காங்களே, முடிஞ்சால் மேலேயும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க இல்லைன்னா வீடு நரகமாயிரும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் எப்போதுமே பெண்களுக்கு எதிரானவர்னு நினைக்கும். அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கு நான் ஆதரவான ஆள் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இமேஜின் பண்ணி நான் பார்ப்பேன். எங்கள் வீட்டில் க்ளோரி இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்குது, நம்ம வீட்டிலையே இருக்காங்களே,
இப்போ நல்ல பழமொழிகள்லாம் நல்லா எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன். நல்ல ஒருத்தர் சொன்னார் இப்படி ஒரு பழமொழி: எல்லாரோடும் கடவுள் இருக்க முடியாது என்பதற்காக தாய்மார்களே தேவன் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்காராம். ஏப்பா, உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள். எல்லாரோடும் கடவுள் கூற இருக்கக்கூடாது என்பதற்காக தாய்மார்களை தேவன் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்கிறாராம். உங்களுக்காக நீங்களே கை தட்டிக்கங்களேன். கை தட்ட மாட்டீங்களே, கை தட்டுற பழக்கம் தான் இருக்காத. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தானே தட்டுறீங்க. ஓகே, ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, நன்மை செய்தல்ல போலித்தனம். அப்படியா? நன்மை செய்கிறதுலையும் போலித்தனம் இருக்குமா? பார்ப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேல் 16 1-4 வரைக்கும் வாசிக்கும் போது அதை கவனிங்க. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? தாவீது மலையுச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவனை சந்தித்தான்னா எவனை? தாவீதை. அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ கொலைகளும் வசந்த காலத்து பலனான 100 கொலைகளும் 1 துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எந்த சூழ்நிலையில் வருது? தாவீது அப்சலோமுக்கு பயந்து காட்டுக்கு அவர் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் அவரோடு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த சூழ்நிலையிலே சீபாதை என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிறார். நன்மை செய்கிறது சரியாக இருந்தாலும் நோக்கம் சரியில்லை. அந்த இடத்துல ஒரு சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறாரு, உன்னுடைய எஜமான் எங்கே? எஜமான் யார்? மேவி போசேத்து. அப்போ மேவி போசேத்து யார்? சவுலுடைய பையன். இப்போ மேவி பேரன் சவுலுடைய அந்த மேவி போசேத்து எங்கேன்னு கேட்டபோது இவர் உண்மைக்கு புறம்பானதை சொல்லுகிறார். இது தேவனுடைய தண்டனை தான் தாவீதுக்கு வந்துட்டு, என்னுடைய அந்த சாவுலுடைய இரத்த பழியெல்லாம் இப்போ இங்கே போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறதை பார்க்குறோம். ஒன்று நல்லா அறிஞ்சு கொள்ள வேண்டும், இவருடைய நினைப்பு என்னன்னா, யார்கிட்ட பேர் வாங்கணும்? தாவீதுட்ட பேர் வாங்கணும், அல்லது எதையோ எதிர்பார்த்து தான் இதை செய்கிறார். இவர் வந்து உண்மையாகவே நன்மை செய்யலை. இன்னைக்கு இது ஒரு போலித்தனமான நன்மை. அதாவது நல்லா அறிஞ்சுக்கிடுங்க, நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டது, இதெல்லாம் முந்தி கற்றுக்கொள்ளலை, இப்போ தான் இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு ஆளுக்கு நன்மை செய்கிறேன் வச்சுக்கோங்களேன், பைசலாட், ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்கிறேன்? நன்மை செய்கிறேன். அந்த நன்மை செய்கிறதுனால நான் என்ன நினைக்கக்கூடாது, இவர் எனக்கு ஆதரவாக இருப்பார், என் கஷ்டத்திலே இவர் எனக்கு உதவி செய்வார், அல்லது கூடிய மட்டும் என்னை எதிர்க்காமலாவது இருப்பார் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். நான் ஒரு நன்மை செய்திருக்கிறேன், ஒரு நன்றி கூட இல்லை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க இருந்து எதிர்பார்க்காத, நீ நன்மை செஞ்சிட்டல, அதை விட்டுரு, அவ்வளோதான். உனக்கு நன்மை செய்யறதுக்கு பலனை கொடுத்தது யாரு? நான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்தது யாரு? நான். அதில் ஒரு சின்ன பகுதியை என் பிள்ளைக்கு நீ கொடுத்துருக்கிற, அதை அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத, ஏன்ட்ட எதிர்பாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஜீவித்தின் வளர்ச்சியினுடைய கொஞ்சம் உயரம். இப்போ ஒரு ஆளுக்கு நான் நன்மை செஞ்ச உடனே அவர் எனக்கு நன்மை செய்வார், என்னைக்காவது என்னை காப்பாற்றுவார், குறைந்தபட்சம் எனக்கு என்ன செய்வார், என் பட்சத்தில் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மை செஞ்சிட்டியா மறந்துடு, அவ்வளோதான். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். நன்மை செய்துக்குள்ள கிரெடிட் உடனே எங்கே விழுந்துருது? தேவன் தன்னுடைய கணக்கில் வச்சிடுறாரு, ஞாபக புஸ்தகத்தில் வச்சிடுறாரு. நமக்கு ஆசீர்வாதம் இங்கிருந்து வரணும்னு நினைக்கக்கூடாது, அங்கிருந்து வரணும்.
பரத்திலிருந்து எனக்கு வரணும், அவ்வளோதான். சில சமயம் சண்டை போடும்போது இந்த எலும்பு இந்த நரம்பு தெரிக்க சொல்லுவாங்க, நான் கஷ்டத்தில் நான் பாருங்க ஒரு 20,000 கொடுத்தேன், அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தான், அவன் மகா இப்போ பாருங்க நான் 5 பவுன் நகை வாங்கி போட்டேன், இன்னைக்கு பாருங்க எனக்கு கொதிக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, பொங்கி எழுவாங்க பாருங்க. இதெல்லாம் எழும்பவே வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டீங்கள, கணக்காண்டு எழுதி வச்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஏன் குதிக்கீங்க, ஏன் கத்தணும்? நன்மை செய்கிறதும் காரியமாக ஏதோ நன்மை அவங்ககிட்ட இருந்து வரும், ஏதோ நன்மையை அவங்ககிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய ஒரு உன்னதமான வளர்ச்சி. இவர் கொடுத்தது நிறைய கொடுத்தாரு, இவர் கொடுத்ததை பார்த்தா நிறையவே இருக்கு. ஆனால் இவருடைய நோக்கம் என்னன்னா, அப்படி யார் அட்ராக்ட் பண்ணிடணும்? தாவீத. ஒருவேளை நாளைக்கு தாவீத ராஜாவா வந்தார்னா எனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் போட்டு தர மாட்டாரா? அல்லது நாளைக்கு இவர் ராஜாவா வந்தாச்சுன்னா எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படி நினைச்சு தான் போறாரு. அவர் நினைச்சபடியே அவருக்கு ஆச்சுது. இம்மீடியட்டா சொல்லிட்டாரு, உன் எஜமானுக்கு உள்ளதெல்லாம் உனக்குன்ட்டாரு. தாவீது கொஞ்சம் அவசர புத்தி, கொஞ்சம் சிந்திக்கலை, கொஞ்சம் யோசித்து செய்யணும். எதையுமே என்ன செய்யணும்? யோசித்து தான் செய்யணும். உடனே அவர் அவசரப்பட்டு சொல்லிட்டாரு மேவி போசேத்து. ஏன்னா மேவி போசேத்துக்கு யார் தான் கொடுத்தா? தாவீது தான் கொடுத்தாரு. அவங்களுடைய தகப்பனாருடைய சொத்தெல்லாம் கொடுத்தாரு. இப்போ இவர் பொய்யா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, உண்மை நிலவரம் என்ன? பிரைஸ் தி லார்ட். பைபிளுக்கே போயிடுவோமே, ஏன் நம்ம அப்போ இது மனசுல இருக்குமே. 1 சாமுவேல் 18:13 பாருங்க, அதுதான் உண்மை காரியம். ராஜாவுக்கு ஒரு காரியம் மறவாய் இருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்வேனாயில். நோ ஐயோ, பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 19:24 19:24 சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். மேவிபோசேத்தினுடைய உண்மை நிலைமை என்ன, அதை போலியா அவர் அங்க திருச்சி சொன்னது என்ன? அவர் என்ன செஞ்சாராம்? தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான், உமது அடியானாகிய நான் முடவனானபடியால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் அப்படி என்ன செய்து போகுது. அப்புறமா இவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் சரியா புரியல. இப்போ இந்த உண்மை நிலைமை புரிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டாரு? நீங்கள் 2 பேரும் பாதி பிரிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த சம்பவத்துக்கு போக வேண்டாம். இப்போ நம்ம காரியம் என்னன்னா, அவர் நன்மை செய்தலில் கூட எதை காண்பிச்சாரு? ஒரு போலித்தனத்தை காட்டினாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அதனால நன்மை கிடைச்சது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே சீபா ஒரு ஏமாற்றுக்காரன். எடுத்துக்கலாமா? சீபா யாரு? ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் போலித்தனமாகத்தான் நன்மை செய்திருக்கிறான். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்க, நன்மைங்கிற போர்வையில் போலித்தனமாக சில காரியங்களை இன்டைரக்டாக அரசாங்கமும் செய்தா இல்லையா? பிரைஸில் அரசாங்கம் செஞ்சதா செய்யலையா? இன்டைரக்டாக இதை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சத்தை கொடுப்போம், இதை வாங்கிக்கிட்டு அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன பண்ணிக்கிடுவாங்க? நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறது, நீ மக்களுக்கு உண்மையிலே நன்மை செய்து ஓட்டை வாங்கணும். சும்மா அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி என்னத்தையோ கொஞ்சத்தை கொடுத்து இதை கொடுத்துட்டு இதை வச்சு நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அது ஒரு போலித்தனமான நன்மை. ஹல்லேலூயா. அரசியல்வாதிகள் என்னைக்கும் அப்படி தான் செய்வாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். என்னத்தையோ பேசுகிறீங்கன்னு சிலர்லாம் நல்லா தூங்குறாங்க. பிரைஸில் என்னத்தையோ பேசிட்டு போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை கஷ்டம்தான், கடினம்தான். என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே ஒரு 1 hour மெசேஜ் ஆண்டவரே, அதை நான் உண்மையாக கேட்கணும். தூங்கிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இதையே தூங்கிக்கிட்டு கேட்டால் எப்படி? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்?
நன்மை செய்தல் என்ன இருக்கக்கூடாது? போலித்தனம். அப்படின்னா என்ன என்ன பார்த்தோம்? என்ன போலித்தனம் இருக்கக்கூடாது? என்ன விளங்கிக்கிட்டீங்க? நான் ஒரு ஆளுக்கு நன்மை செய்கிறேன், அவங்ககிட்ட இருந்து எதையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது. எங்களுக்கு நன்மை செய்வாங்க, திருப்பி அதுக்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நன்மை எங்கேருந்து தான் எதிர்பார்க்கணும்? பரத்துல இருந்து தான் எதிர்பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு நன்மை செய்யும் போது தேவன் அதை குறித்து வைக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். மூன்றாவதாக, போலித்தனமான ஆறுதல் படுத்துது. ஆறுதல் படுத்துறதுலேயும் ஒரு போலித்தனம் இருக்குது. பார்க்கலாமா? இது யாரு தான் சொல்ல போகிறேன்? யாரை சொல்லுது? எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான், எல்லாம் நமக்கு பைபிள்லே இருந்த ஆட்கள் தான். பிரைஸ் தி லார்ட். போலித்தனமான ஆறுதல். ஆதியாகமம் 37:35. ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் போலித்தனமான ஆறுதல். என்ன போலித்தனமான ஆறுதல் இங்க இருக்கு? செஞ்சது என்ன? அவங்க எவ்வளோ மோசமான காரியத்தை செஞ்சாங்க. குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அந்த பலவர்ண அங்கேயே பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க, மீதியான இடத்தை வித்துட்டாங்க. இப்போ அந்த பலவர்ண அங்கேயே ஒரு ஆட்டு ரத்தத்தில் நல்லா தோய்த்து, என்ன நடிப்பு! ஒரு நாடக மேடையே அங்கே நடத்திட்டாங்க. நாடகம் என்ன செஞ்சிட்டாங்க? நடத்திட்டாங்க. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யார்ட்ட கொடுத்து அனுப்புறான் இவன் போல. ரொம்ப இதாக கவனம் கொடுத்து அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். தம்பின்னு சொல்லலை, தம்பின்னு சொல்ல வார்த்தை வரலை. உம்முடைய குமாரனுடைய அங்கியோ, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்புகிறார். அவரும் என்ன பண்ணுறாரு? ஒரு தவறான எண்ணம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. பாவம். ஐயா, எனக்கு இன்னும் அது புரியல. அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது இருக்கட்டும், நான் இன்னொரு லைக் போயிட்டேன். சரி, இருக்கட்டும். புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. எப்படி நின்றுருப்பாங்க? அந்த யோசேப்பு படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சமீபமாக பார்க்கல, நான் முந்தி பார்த்தது. அப்படி நடிப்பாங்க முன்னால் வந்து. அப்படியே எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இப்போ நான் பார்க்கல. அன்னைக்கு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை பார்க்கல. அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு நாடகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? நடத்தின. அப்பா நீங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? வருத்தப்படாதீங்கப்பா, இப்போ வருத்தப்படாதீங்க. என்ன செய்வது? நாம் நினச்சா இந்த உலகத்தில் வாழ முடியுதா? அவர் மரிச்சு போனால் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் உங்களை தேற்றிக்கிடுங்க, நாங்கள் 10 பேர் இருக்கோம்ல, போயா உங்களை பற்றி எனக்கு தெரியும். அப்படி சொல்லியிருப்பாரா? இது ஏன் இமேஜினேஷன். போங்க உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் எனக்கு யோசேப்புக்கு நீங்கள் 10 பேரும் என் நிகரா? பென்யமீன் இங்கே இருக்கிறான், 10 பேரும் நீங்கள் யோசேப்புக்கு நிகராப்பா, போங்கப்பா. ஆறுதல் படுத்த வந்துட்டாங்க, ஆறுதல் படுத்த. அப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அப்படி நடிக்கிறாங்க இவங்க, ரொம்ப சூப்பராக நடிக்கிறாங்க. அலே, இந்த மாதிரி இதெல்லாம் போலித்தனமான ஆறுதலை தேவன் எதிர்பார்க்கல. மார்க்கு குறைஞ்சு போச்சு. யாருக்கு? யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு போலியான ஆறுதல். இப்போ யாரையாவது ஆறுதல் படுத்த போனால் கூட அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டுலாம் போகணும். சில சமயம் நம்ம ரொம்ப ஆக்ட்லாம் பண்ணுறோம், ரொம்ப உண்மையே அவங்க மேலே பாசமாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறோம், வெளிக்காட்டு. சில ஆள் நம்ம இப்போ எங்களை விட பெண்கள் ரொம்ப அழகாக பேசுவோம். அப்படியா அப்பா, அவங்க அதை அப்படி சொன்னதுலேயே நம்ம பொத்துன்னு மயங்கி விழுந்துடணும். அப்படி ஒரு ஆக்ட். நீங்கள் நார்மலாக இருங்க போதும். அப்படியா இறந்துச்சாங்களா? சரி கர்த்தர் அப்படி அதிலெல்லாம் ரொம்பலாம் போட்டு என்ன செய்ய வேண்டாம், தாளிக்க வேண்டாம், ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரிலாம் காட்ட வேண்டாம். சாதாரணமாக கேளுங்க. ஆறுதல் படுத்தணும், அதை எப்படி கேளுங்க? சாதாரணமாக கேளுங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைன்னா அது என்னதான் போலித்தனமான ஒரு ஆறுதல். ரொம்பலாம் அப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நார்மலாக கேளுங்க. அப்படியா வியாதியாக இருந்தாங்களோ, சரி என்ன செய்ய, சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இதுக்கு ஈடாக வேறு ஏதாவது தருவார். இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா உண்மையே நீங்கள் அப்படி அவங்க அதாவது அவங்க உள்ளம் உடையிற மாதிரி ஆறுதல் படுத்தோன்னா நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே நான் ஆறுதல் படுத்த போகிறேன், இப்படி இல்லாமல் பண்ணணும்,
ஆண்டவரே நான் ஆறுதல் படுத்த போகிறேன் ஆண்டவரே, போலித்தனமாக நான் நடிச்சிடக்கூடாது, நான் என் உள்ளத்தில் இருக்கிறதுக்கு அதிகமாக ரொம்ப நான் ஆக்கி போட்டுறக்கூடாது, உள்ளதென்று சொல்ல எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபை எனக்கு என்ன செய்யும், தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆவி இதெல்லாம் நமக்கு பைபிளில் தான் எழுதி வச்சிருக்கிறாரு, நெகட்டிவாக கூட எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதையோட இன்னொரு சூப்பர் மேன் இருக்காரு. அந்த சூப்பர் மேனை சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை சொன்ன பிறகு ஆபுன்னு சொல்லுவீங்க. 2 சாமுவேல் 11:14 இருந்து 2 சாமுவேல் 11:14 இருந்து தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி 23-25 தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டணவாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறு ஒருவனையும் பட்சிக்கும், நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்படி ஆறுதல் படுத்துறாரு? யார் ஆறுதல் படுத்துறாரு? யார் ஆறுதல் படுத்துறாரு? தாவீது யோவாபை ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி படுத்துறாரு. எப்படி ஆறுதல் படுத்துறாரு? என்ன கள்ள மனுஷன் பாருங்க. இந்த மனுஷன் என்ன செஞ்சிருந்தாரு அதைத்தான் நம்ம 14ஆம் வசனத்தில் பார்த்தோம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். எவ்வளவு மோசமான மனுஷன் பாருங்க. தனக்காக, தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு சண்டை போடுற அவனுடைய கரத்திலேயே அவனுடைய தலையெழுத்த, அவனுடைய தலையை வாங்க அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள், ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அந்த காலத்தில் இது நடந்ததுன்னா இன்னைக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. உண்மையாக நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே பேக்கில் வேற இருக்கும், இருக்கக்கூடும். எல்லா இதுவும் அப்படி சொல்லலை, சில காரியங்கள் இருக்க கூடும். அபிஷேகம் பெற்ற, தேவனோட உறவாடின, ஒரு நாளைக்கு 3 தரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன், 7 தரம் துதிப்பேன்னு சொன்னேன், ஒரு குடித்த ஜாமத்துக்குள்ளாக வேதத்தை வாசிக்கும்படி கண்கள் விழித்துக்கொள்ளும் என்று சொன்ன, தேவனோடு இசைந்திருந்த ஒரு தேவ மனிதனே மாம்சீக சுபாவம் மேலே ஏறும்போது தன்னை காப்பாற்ற இருந்த ஒரு மனுஷங்க. இவர் சாதாரணமானவன் அல்ல. தெரியுமா இவர் யாரு? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கரெக்டாக சொல்லணும். நம்ம தான் கொஞ்சம் நல்ல வசனத்தை வாசிங்க. பராக்கிரமசாலி. தாவீதுக்கு 37 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. அதுல யாரும் ஒண்ணு சாதாரணமானவர் அல்ல, யுத்த வீரன் அல்ல, போர் வீரன் அல்ல, பராக்கிரமசாலி. ஒரு பராக்கிரமசாலி என்னெல்லாம் செய்வாருன்னு நீங்க அங்க படிச்சு பார்க்கலாம். சிங்கத்தை கொல்லக்கூடிய அவங்க, அப்படிப்பட்டவங்கள தான் பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் பராக்கிரமசாலின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கலாம். பெனாயா ஒரு பராக்கிரமசாலி, அப்படிலாம் பைபிள் என்ன செய்யுது இருக்கு. வேணா இந்த அந்த வசனத்தை வேணா நீங்க ஞாபகம் வச்சு கொடுங்களேன். எதை பார்த்தா ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை 2 சாமுவேல் 23:39 வாசிங்க. அது அந்த வசனத்துக்காக கொண்டு போறேன். 2 சாமுவேல் 23:39 ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். ஆக 37 பேர். நீங்க மேல வாசித்து பார்த்தீங்கன்னா 18 அதுக்கு முன்னாலே இருக்கு, 16லே இருக்கு. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும், இந்த பராக்கிரமசாலி யாரு? அபிசாய், பெனாயா, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர், அது போக எக்ஸ்ட்ரா இந்த இவங்க எல்லாம் யாரெல்லாம் பராக்கிரமசாலின்னு எழுதியிருக்கு. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே 37 பராக்கிரமசாலி, சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, என்ன செஞ்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? கொலையே செஞ்சுட்டு எப்படி சமாளிஃபிகேஷன், எப்படி ஆறுதல் படுத்துறாரு. என்ன சொல்றாரு? யோவாப்பிட்ட தானே கொடுத்தாரு,
யோவாப்புட்ட தானே கையில் கொடுக்க சொன்னார். அப்போ யோவாப்புக்கு தெரியுமா தெரியாதா? யோவாப்பு தானே அதை செஞ்சார். அப்படி இருந்துமே அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி, நீ வருத்தப்படாதப்பா. உரியா செத்து போயிட்டானே, பராக்கிரமசாலி செத்து போயிட்டானே, நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. நீ யுத்தத்தில் தொய்ந்துராத. நீ தொடர்ந்து என்ன செய்ய, யுத்தத்தை நடத்தி நீ வெற்றியை கொண்டு வா அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொல்கிறார். என்ன போலித்தனமான காரியம்! செஞ்சதே யாரு தான்? இவர் தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடிப்புகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நன்மை செய்கிறதுல இன்னொரு பாயிண்ட்டை விட்டுட்டேன், அதை லைட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அது நன்மை செய்தல்ங்கிறதுனால அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நான் அதை கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன். 1 சாமுவேல் 18:13 அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குமரத்துமாய் இருந்தான். 17ஆம் வசனம், நேர 17. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவி ஆகிய கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான். சரி, இது போலித்தனமா இருக்கா இல்லையா? நீங்க எத்தனையோ முறை இதில் படிச்சிருக்கலாம், எத்தனையோட வாசித்திருக்கலாம். போலித்தனமான நன்மைன்னு சொல்கிறோம். இப்போ நான் அந்த நன்மைங்கிறத எதை கொண்டு வரேன்? பதவி. தாவீதுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறார். அது நன்மையா இல்லையா? இன்றைக்கி எனக்கு ஒரு பதவி கிடைக்குது. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, கிளர்க்காக இருக்கீங்க, உங்களை ஒரு மேனேஜராக ஆக்குறாங்க. அது நன்மையா இல்லையா? நன்மை தானே. இப்போ சவுல் ஒரு நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறாரு? 1000க்கு அதிபதி ஆக்குகிறார். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். ஒருவேளை நாம் நினைக்கலாம், பரவாயில்லையே, கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கு? குணம் இருந்திருக்கு. பரவாயில்லையே, குணம் இருந்திருக்க, நல்ல குணம் இருக்க தானே செய்யுது. காய்மகாரமாக பார்த்தாலும் வெறுத்தாலும் கூட 1000க்கு அதிபதியாக வச்சுட்டானே. அன்னைக்கு 100க்கு அதிபதினாலே பெருசு. பைபிளில் நீங்கள் பார்க்கலாம், 100க்கு அதிபதினாலே அவங்க ஒரு தாசில்தார் மாதிரி இருப்பாங்க. 1000க்கு அதிபதினா கலெக்டர் மாதிரி பவர், அந்த மாதிரி இருக்கிறதுல. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு தான் இதை செய்தார். அவருக்கு பொசிஷன் கொடுத்ததே எதுக்கு? இவர் 1000 பேருக்கு அதிபதினு சண்டைக்கு போவார். எவனாவது அம்பு எய்தி இவன் கொண்டு போடுவான். இதோட இவன் பிரச்சனை முடிஞ்சது. இவ்வளோ போலித்தனமான நன்மை இருந்திருக்கு பார்த்தீங்களா? பிரைஸ் அலாட். இந்த மாதிரி ஒரு ஒன்றை உள்ள வச்சுக்கிட்டு அடுத்ததை செய்கிறது அது பெரிய தப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் நிறைய அந்த காரியங்கள் இருக்குது. இதைத்தான் நம்ம நன்மை செய்துள்ள போலித்தனம். 3வது எதை பார்த்தோம்? என்ன போலித்தனம்? ஆறுதல் படுத்துகிறதுல போலித்தனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, 4வது ஒன்று பார்ப்போம். கொடுப்பதில் போலித்தனம். சொல்ல முடியுமா? வர நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். அந்த பாயிண்ட் சொல்லும் போதே அங்கே போலித்தனம் வந்துச்சு. கொடுப்பதிலையும் போலித்தனம் இருக்க முடியுமா? சூப்பர், ஓகே. யார் சொன்னா? 2 பேர் சொன்னீங்களோ? 2 பேர் சேர்ந்தே சொன்னீங்களோ? அனனியா சப்பிராள். கொடுப்பதிலே போலித்தனம். அதாவது ஆண்டவர் அவங்க அதாவது அங்கே ஒரு போலித்தனம் இருக்குது. அது என்ன போலித்தனம்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிப்போம். 34. வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. போதும். அந்த நாட்களில் இப்படி நம்ம மாதிரி கிடையாது. அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப நெருக்கம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆகவே அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து என்ன செய்தாங்க? கர்த்தரை ஆராதிச்சாங்க. அவரவருடைய சொத்தை விற்று அப்படியே யாருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. யாருமே சொல்லலை நீங்கள் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லலை. இவங்களாகவே என்ன செய்தாங்க? வேற வழி இல்லை, நம்ம தனியாக இருந்தோம்னா அங்கே நம்மளை அடிக்கிறான்,
அங்கே நம்ம ஊழியம் செய்ய நம்ம ஜெபத்து கூட்டத்துக்கு போக முடியல. ஆகவே நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஏதோ ஒரு ஒதுக்கப்புறமா அல்லது ஒரு புதுக்கோட்டை பக்கமோ அங்கேயோ இங்கேயோ ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல இவங்க போய் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று பணத்தை யார் கையில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் ஒப்படைக்கிறாங்க. பர்னபாங்கிறவரெல்லாம் ஒப்படைச்சாருன்னு சொல்லியிருக்கு அடுத்த வசனத்தில். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, கொடுப்பதில் ஒரு போலித்தனம் இங்கே இருக்குது. என்ன போலித்தனம்? அந்த போலித்தனம் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? அதாவது அனனியா சப்பராலும் விற்றாங்க. விற்றதில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு ஒரு பங்கை வந்து கொடுத்தாங்க. அதுதான் போலித்தனம். இவங்க வேற ஒன்றும் செஞ்சுருக்க வேண்டாம். என்ன செஞ்சுருக்கணும்? பேதுருட்ட வந்து, ஐயா நாங்கள் 5 லட்சத்துக்கு நாங்கள் எங்களுடைய பொருட்களை விற்றோம், எங்களுடைய சொத்துக்களை விற்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு 2 லட்சம் எங்களுக்கு வச்சுக்கணும் போல் ஒரு எண்ணம் இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது போல் எங்களுக்கு இருக்குது, அதை நான் எங்களுக்கு வச்சுக்கிட்டோம். இந்த மீதி இந்த 3 லட்சத்தை ஐயா உங்களுடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தா அது ஓகே. இது என்னன்னா தேவனையே ஏமாற்றுவது போல, தேவனுக்கே என்ன செய்யறது, சவால் விடுறது. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தசமபாகம் நீங்கள் கூட, இதெல்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சு, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ஹை ரேஞ்சு. ஆனால் நம்ம வந்து அதில் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரொம்ப ஹை, நம்ம அந்த ஹைக்கு இன்னும் வரலை. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஹையாக பேசுகிறேன், ஹை லெவலில் பேசுகிறேன். 10,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். நம்ம காணிக்கை எவ்வளோ வைப்போம்? சாரி, தசமபாகம் எவ்வளோ வைப்போம்? 1000 வைப்போம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 500 வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னு மாத்திரம் சொல்லுங்கள். உங்கள் சம்பளம் 5,000 ரூபா, வஞ்சிக்கலை. உங்கள் சம்பளம் சொல்லாமல் சொல்கிறீங்க, எவ்வளவு தான்? 5,000 ரூபா தான். அப்படிலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். இதெல்லாம் ஹை ரேஞ்சாக இருக்கணும். அதில் எழுதிடணும், இது வந்து காணிக்கைன்னு எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றும் வேண்டாம், வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். தசம பாகம் 500லாம் சிலர் எழுதுவாங்க. நீங்கள் அப்படி எழுதாமல் காணிக்கை 500, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எப்படியே நீங்கள் கொடுத்த கணக்கு அங்கே வர வைக்கப்படும். இங்கே நான் வர வைக்கிற மாதிரி 500ன்னு வச்சிருவார், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சிலர் 3-4 பிரிப்பாங்க. நீங்கள் எங்கேயும் பிரிச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே நான் போகலை. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கும்போது காணிக்கைன்னு எழுதி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. 500 ரூபா. நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் தசம பாங்கன்னா நான் எழுத போகிறேன், இல்லை வந்த காணிக்கை நான் காணிக்கை கை தான் எழுத போகிறேன். அப்போ எதுலேயுமே நம்ம எப்படி வர 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 அதில் போலித்தனங்கள் இல்லாமல் என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரிதானா இல்லையா? பைபிள் அப்படி தானே சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் கரத்தில் இல்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை அது. நீ யாரை ஏமாத்திட்ட? தேவனை ஏமாற்றிட. அதுதான். உன்னை யாராவது கேட்டாங்களா? உன்னை விற்க சொன்னோமா? அதான் அர்த்தம். உன்னை விற்க சொன்னோமா? இல்லை. அப்படி தானே சொல்லியிருப்பாரு. விற்க இல்லை. எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டானா? இல்லை. அப்போ ஏன் முழுசாக வச்ச மாதிரி காட்டணுங்கிற மாதிரி. இது எப்படின்னா, இதுதான் காரியம். மனுஷர்களுக்கு முன்னால் எப்படி காட்டணும்? அனனியா சப்ரால் தெரியுமா? அனனியா சப்ரால் அவங்க சொத்தை விற்றுட்டாங்களா, அவங்க சொத்தை விற்று ஆண்டோடைய பாத்திரம் வச்சுட்டாங்களா அப்படின்னு மற்றவர்கள் முன்னால் எப்படி இருக்கணும்? பெருமையாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் எனக்கும் கொஞ்சம் என்ன செஞ்சு வச்சுக்கிடணும், ஒதுக்கி வச்சுக்கிடணும். இதுவும் அல்ல, மற்றவர்கள் பார்க்கிற விதமாக அல்ல. ஒரு சமயத்தில் ஒரு சொல்லியிருப்பேன், அந்த சபையில் வந்து காணிக்கை வந்து எடுப்பாங்க. அந்த காணிக்கை எடுக்கிற அந்த இதில் அவர் என்ன செய்கிறாலாம், அதாவது 4வது வாரம் அவங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து 4வது வாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்லிச்சான், 4வது வாரம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சபையில். ஃபஸ்ட்டு வீக்குன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லோரும் முன்னாலேயும் இதை வந்து என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அப்படி கொடுக்க அந்த ஒரு அமௌண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்காக எல்லாரும் முன்னாலும் எல்லாருக்கும் தெரிகிற வண்ணம். ஏன்னா 4வது வாரம்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீக்குன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க.
அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் கொடுத்த மாதிரி ஆச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது, மறைவாக செய், அப்படி தான் சொல்கிறார். எதை செய்தாலும் எப்படி செய்ய? மறைவாய் செய், அப்படிலாம் சொல்கிறார். நம்ம சபையில் மறைவாய் செய்தவங்கள்லாம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறைவாய் செய்தவர்கள்லாம் உண்டு. இந்த கஷ்டத்தின் மத்தியில் உதவி செய்கிறதுக்குன்னு ஒரு நபர் என்கிட்ட கொடுத்தாங்க. யாருன்னே தெரியாது. பிரைஸ் எல்லாம் நீங்கள் யூகிக்கவும் முடியாது. அல்லேலூயா, நீங்கள் யூகிக்கவே முடியாத நபர் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, இதை நான் கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அது மாதிரி புதுக்கோட்டையிலையும் ஒரு நபர், நான் கொடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் சில காரியங்களை கொடுத்தாலும் அது என் கணக்கில் கிடையாது. பிரைஸ் லார்ட், என் கணக்கில் கிடையாது, கொடுத்தவங்க கணக்கில் தான் மேலே போயிருக்கு. நான் ஜஸ்ட் எ மீடியேட்டர். அவங்க கொடுத்ததை அப்படி கொடுத்துருக்கேன். அந்த என் கணக்கில் ஒரு பைசா அதில் வராது. கொடுத்த நபருடைய காரியத்தில் வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. பிரைஸ் லார்ட், ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்படிலாம் இருக்காங்களா? சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்லிடுறேனே. உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்ல. யாருன்னு சொல்ல மாட்டேன், எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். 40,000 ரூபா கொடுத்தாங்க ஒரு நபர். அல்லேலூயா. அது இப்போ இருக்காங்களான்னு கேட்காதீங்க, நீங்கள் விவரமான ஆள், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வளவு மறைவாக செய்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம சபையிலும் அப்படி செய்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? சந்தோஷமாக இருக்கா? ஆச்சரியம் இல்லை, சந்தோஷமாக இருக்கா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறியா? என் பேரை சொல்ல வேண்டாம், நான் கொடுத்ததாக இருக்க வேண்டாம். பிரைஸ் எல்லாம் ஒரு சின்ன இது கூட அவங்க சொல்லலை. ஒருவேளை அவங்க வேறு உறவுகளில் சொன்னாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சபை யாருக்குமே தெரியாது. அப்போ இதைத்தாங்க தேவன் விரும்புகிறாரு. நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், இப்படியும் இருக்கிறாங்கன்னு என்ன செய்கிறேன், சொல்லுறேன். அவன் கொடுப்பதில் கூட போலித்தனம் இருக்கக்கூடாது. அனனியா சப்ரால் வாழ்க்கையில் ஒரு போலித்தனம் இருந்தது. கொடுத்தது முழுசும் கொடுத்த மாதிரி ஒரு நடிப்பு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கொடுப்பதில் நமக்கு போலித்தனம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு குரூப்பை பார்ப்போமே. ஏசாயா 58:1-2. ஏசாயா 58:1-2. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். சரி, 2வது வசனத்தை பார்ப்போம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடுகிறார்கள். இதுல என்ன போலித்தனம் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். சிம்பிளா ஒரு வேட சொல்லுங்க. நீதிமான் போல, பரிசுத்தவான் போல. பார்த்தா ஃபுல் ஹேண்ட் இருக்கு, ஒயிட் இருக்கு, ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. வெள்ளை சேலை இருக்கு. வெளியே பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான். இப்படி இருக்காதேங்காரு, போலித்தனமாக இருக்காத. அதுதான் அந்த வசனம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர் பாவங்களையும் தெரிவி. இப்படி சொல்றாரு. அப்ப எரேமியாவுக்கு ஒருவேளை ஏசாயாவுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும்? அவங்க நல்லவங்க தானே, சபையில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க தானே, கிறிஸ்தவங்க எல்லாரும் நல்லவங்க தானே, ஆண்டவரே நீர் இப்படி செய்ய சொல்றீர, அவங்கள்ட்ட போய் பாவத்தை கண்டின்னு சொல்றீர, மீறுதலை கண்டின்னு சொல்றீர அப்படின்னு அவருக்கு உள்ளத்துக்குள்ள இருந்திருக்கும். ஆகவே ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க? தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல இருக்காங்களாம். ஆனா அவங்க அப்படி இல்லை. சொல்றது தேவன், நீங்க சொல்லல, நானும் சொல்லல, தேவன் சொல்றாரு. ஒரு சூப்பர் ஆக்ட். என்ன ஆக்ட்? சூப்பர் ஆக்ட். நடிகர் திலகங்கள் தோத்து போகக்கூடிய அளவு விசுவாசிகள் இருக்கிறாங்க.
அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம சபையின் மாத்திரம் அல்ல, எல்லா சபையும் டோட்டலாக நான் பேசுகிறேன் இது. ஹல்லேலூயா. விசுவாசிகள்னு சொல்லுங்க. வெளியே பார்த்தா ரொம்ப நீதிமான், இவரா தங்க கம்பி அப்படி சொல்லக்கூடிய அளவு வாழ்ந்துக்கிட்டு, ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நாற்றமாக இருக்குது. ஆகவே நீ போய் எச்சரின்னு கர்த்தர் சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? ஏசாயாவிட்ட சொல்கிறார். ரொம்ப கடினம். எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பது ரொம்ப கஷ்டம், ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பது ரொம்ப எளிது. இவாஞ்சலிஸ்டுகளாக இருப்பது ரொம்ப எளிது, பாஸ்டராக ஊழியம் செய்வது ரொம்ப கடினம். எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கணும், தூக்கி விட வேண்டிய நேரத்தில் தூக்கி விடணும், எல்லா காரியமும் செய்யணும். ஆனால் அவங்க அப்படி இல்லை, டக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஆனால் ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து எச்சரிக்க வேண்டிய வேலை அவருக்கு உண்டு. அப்போமா அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறியவர். பிரசங்கம் கேட்க ஆளாக வந்து உட்காந்துடுறாங்க. பிரைஸ் அல்லாட், ஸ்தோத்திரம். எங்கே கூட்டம் நடக்குமோ அங்கே கூட்டத்தில் ஓடி ஓடி போகிறதுக்கு ரொம்ப ரெடி. எங்கே ரெடி? பேரின்ப பெருவிழாவா? அங்கே போ. மிஷினரி பெருவிழாவா? அங்கே போ. திறப்பின் வாசல் ஜெபமா? அங்கேயும் போய் உட்காந்துக்கோ. வேறு எங்கெங்கே போகணுமோ போய் நல்ல வார்த்தைகள் அப்படியே கேட்குறாங்களாம். ஆனால் என்ன இல்லை, என்ன இல்லை? அங்கே ஒரு பரிசுத்தம் இல்லை, அங்கே ஒரு நீதிமான் இல்லை, அவங்க உண்மையாக தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ சிம்பிளாக நம்ம விளங்கிட்டா, தேவனுடைய பிள்ளையை போல ஒரு போலித்தனம் காட்டுறாங்க. தேவனுடைய பிள்ளை அல்லாமல் இருந்து கொண்டு, தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு, ஆனால் வெளியே எப்படி இருக்கிறாங்கன்னா தேவன் விரும்புகிற ஒரு பிள்ளை போல இருக்கிறாங்களாம். நீங்கள் அந்த அடுத்ததெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கு. நான் அதுக்கு போல் இச்சையின்படி நடக்காங்களாம். என்ன நடக்காங்களாம்? அவங்க இச்சையின்படி நடக்கிறாங்களாம். அவங்க வேலைகளையெல்லாம் கட்டாயமாக செய்கிறாங்களாம். வழக்கு வாது துஷ்டத்தனம்னா ஓடி போயிடுறாங்க. எதுக்கு ஓடினா? பயந்தில்லை. முதல்ல வாரேன், நான் வாரேன். வழக்குக்கா? நான் வாரேன். வாதுன்னா என்னது? தமிழே சொல்லிக் கொடுக்கணும் போலியா. வாதுன்னா சண்டை போடுறது. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துக்கும் ரெடி, சண்டை போடவும் ரெடி, எதுக்கும் ரெடி, இச்சையோடு நடந்து கொள்ளவும் ரெடி. ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறது இல்லை, நன்மை செய்யாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த வசனத்திலே இருக்குது. நன்மை என்ன செய்கிறதில்ல. சிம்பிளாக நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பெரிய நல்லவங்க மாதிரி என்ன செய்கிறாங்க? ஏமாந்திர வேண்டாம் நியாய தீர்ப்பு நாட்களில். அதுதான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எதில் செஞ்சு ஏமாந்துடக்கூடாது? நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ரொம்ப மார்க் வரும்னு நினச்சிடாதீங்க. ஒருவேளை ஜஸ்ட்டு பாஸுக்காவது வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் எதுக்கு வச்சுக்கோங்க? ஜஸ்ட்டு பாஸுக்காவது வச்சுக்கோங்க. அந்த ஐயா சொன்ன மாதிரி பரலோகத்தில் ஒரு குடிசையாவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி குறைந்தபட்சம் மனம் திரும்பியாவது இருங்க. அதுக்கும் கீழே போயிடாதீங்க. லெவல் கீழே போயிட வேண்டாம். இப்போ நான் சொல்கிறதுலாம் ஹையர் லெவல், லோயர் லெவல் அல்ல, ஹையர் லெவல். இதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல். எப்படி இருக்குமோ அப்படி நம்ம காட்டணுமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் காட்ட முடியாது வெளியே. நான் ரொம்ப நல்ல மாதிரி காட்ட முடியுமா? காட்டலாம் முடியாத. நான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இன்னும் ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ப்ரைஸ் அலாட். ஒன்றோ ரெண்டோ சொல்லிடலாமா? விசாரிக்கிறதுல கூட என்ன இருக்குது? போலித்தனம். எங்கே சொன்ன பிறகு மண்டே ஆட்டுவீங்க. எல்லாம் தெரிஞ்ச இடம் தான். நான் தெரிஞ்சதுலேருந்தே தான் தூக்கிட்டு வரேன். 2 சாமுவேல் 11:6 இருந்து 2 சாமுவேல் 11. 2 சாமுவேல். அப்பொழுது தாவீது ஏத்தேனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோபாவின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோபாப் உரியாவை தாவீதினிடத்துக்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோபாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். ஏ பாவி. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தாவீதை குறித்து சொல்லும்போது பெருந்தன்மையாக சொன்னார். அந்த உரியா சங்கதி தவிர அது ஒன்றும் செய்யலை. ஆனால் அப்படி இல்லை. அவர் கொஞ்சம் நிறைய விளையாட்டு போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஒரு நாள் அப்படி திங்க் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. இந்த தாவீது உடைய வேலைகள் எல்லாம், தாவீதினுடைய திருவிளையாடல்கள்லாம். தேவன் பெருந்தன்மையாக சொன்னார், என் பிள்ளை அந்த ஒன்றில் விழுந்துட்டான், மற்றபடி தங்க கட்டி அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டதுனால அப்படி சொன்னாரோ என்னமோ தெரியல. ஏன்னா அவர் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா திருப்பி என்ன செய்ய மாட்டார்? காட்ட மாட்டார்.
அதை சொல்ல. ஆனால் இது மாத்திரம் ஆண்டவரை ரொம்ப வந்து தாக்கிட்டு, இவ்வளவு உரியாவை ஒரு பராக்கிரமசாலியை கொன்று அவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டது வந்து தேவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, ரொம்ப தாங்க முடியல. அவருடைய இருதயத்தை ரொம்பவே பாதிச்சுட்டு, ஆகவே தான் அதை மற்றதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கல. சரி, ஏன்னா பைபிள் அப்படி இருக்கா இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களும் உண்டு, அப்படிலாம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை அவர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிடலை. அந்த விஷயத்தில் இரக்கத்தின் தேவன் அவர் கொஞ்சம் இரக்கத்தை காட்டினார். இப்போ இந்த ஆளை பாருங்கள், இந்த ஆள் தான் சொல்ல வருது இந்த இடத்துல. தாவீது பெரிய மனுஷன்தான், அவர்கிட்ட நம்ம நிற்க முடியாது தான். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல, ரொம்ப என்ன சொல்ல, ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதனாக என்ன செய்தார், நடந்து கொண்டார். லீவு கொடுப்பாங்களாக்கும் அங்கே வேலை அந்த பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் உள்ளவங்களுக்கு என்ன கிடையாது, லீவே கிடையாது. அது சண்டை போடுற நாட்களில் லீவே கிடையாது. நீங்கள் பொதுவாக அந்த மழை காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தருக்கும் என்ன கிடையாது, லீவு கிடையாது. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு என்ன கிடையாது, லீவு கிடையாது. அது மாதிரி போலீஸு இவங்கெல்லாம் லீவே கிடையாது. அப்போ ஒரு நாட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பராக்கிரமசாலியை எப்படி கூப்பிட முடியும்? ஏன்னா அவருடைய முக்கியமான, அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவருடைய சேவை நாட்டுக்கு தேவை. ஆனால் இப்போ அவருடைய சுயநலத்தினால போலித்தனமான ஒரு விசாரிப்பு, அவருக்கு லீவு கொடுத்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த மனுஷன் போட பாருங்க, உரியா அவனிடத்துல வந்தபோது தாவீதை அவனை பார்த்து, யோவாப் சுகமாய் இருக்கிறானா? ஆமாம் இருக்கிறான். எவ்வளவு ஏத்தம் இருக்கு பாருங்க. யோவாப் சுகமாய் இருக்கிறானா? டூரா போயிருக்கான், டூருக்கு போயிருக்காரு. சுகமா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்காங்களா, நல்ல லாட்ஜெல்லாம் இருக்குதா, நல்ல சாப்பாடு இருக்குதா? அவரே சண்டைக்கு போயிருக்கார், சுகமாய் இருக்கிறானா? ஜனங்கள் சுகமாய் இருக்கிறார்களா? ஏ அப்பா, ஜனத்தின் மீது என்ன பாசம்! யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா? ஏ அப்பா, அல்ல அவ்வளவு வண்டவாளத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு விசாரிப்பு மாத்திரம் பயங்கரமா இருக்கு, போலித்தனமான விசாரிப்பு. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. அடுத்தது பாருங்க, அவ்வளவு தந்திரமும் பண்றாரு இவர். விசாரிப்பு, கொஞ்சம் லஞ்சம் கிஞ்செல்லாம் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். மோசம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, அடுத்த விசாரிப்பை பாருங்க 10ஆம் வசனத்துல. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? எங்க வந்தவன் அல்லவா? பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன? எவ்வளவு நடிப்பு பாருங்க. அதுல வேற ரகசியம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமில்ல அந்த ரகசியம் என்னன்னு? அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமில்ல, எதுக்கு வீட்டுக்கு அனுப்புனாருங்கிற ரகசியம் தெரியுது. ஒரு சிலருக்கு தெரியுது, ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. தலையை ரொம்ப வேகமாக ஆட்டுறாங்க. ஒருவேளை சரியாக இருக்கலாம், சில சமயம் சிஸ்டர் சரியாக சொல்லுவாங்க. அவருடைய நோக்கம் தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு. ஏனென்றால் ஒரு மிலிட்ரி மேன் சீக்கிரமாக எங்கே வர முடியாது, வீட்டுக்கு வர முடியாது. சில சமயம் வருட கணக்கிலே அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கொஸ்டின் வரும், அவன் மாப்பிள்ளையே இல்லையே, எப்படி இந்த பத்சேபாள் கற்பந்தரிச்சாள்னு ஒரு கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும்போது யாரோட அந்த அம்மா போனாங்க, அந்த மாதிரிலாம் வரும்போது கடைசியில் ஒருவேளை யார் பிடிபடக்கூடும், ராஜா பிடிபடக்கூடும். ஆகவே இதை தவிர்ப்பதற்காக வீட்டுக்கு போ. யாராவது கேட்டால் ஆமாம் வந்தான்ல அன்னைக்கு, அதில் கற்பம் தெரிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பயங்கரமான பிளான். அவருடைய பிளானை பார்த்தீங்கன்னா ராஜதந்திரி. யோனத்தானா அவர் பேர் என்ன, யாராவது ஒருத்தர் யோவாப்பா யோனத்தானா ஒருத்தர் மகா தந்திரவாதின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, யோனதாப். இவர் அவரையும் மிஞ்சின கில்லாடி, பயங்கர கில்லாடி. பிரைஸ் எல்லாம் இது நமக்கு மறக்கவே மறக்காது. நாளைக்கு தாவிராஜா பரலோகத்துக்கு போனால் லேசாக போய் கேட்கணும் அவர்கிட்ட, இருந்தாலும் நீங்கள் பயங்கர ஆள் நீங்கள் அப்படி பப்ளிக்காக எழுதி வச்சுட்டாரு பாருங்க. நாம் செய்த தப்பை இன்றைக்கி சொன்னால் ஐயோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம பாவத்தெல்லாம் மறைச்சிட்டாரு. தாவீது பாவத்தை எழுதி வச்சுட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் நம்ம காட்டி கொடுக்கவே இல்லை.
ஆனால் இதை எதுக்கு எழுதி வச்சாரு? இந்த மாதிரி நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஓட்டையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் அவரை மேலே தான் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த பின்பு மரணம் அடைந்தான்னு தான் பைபிள் சொல்லுது. தாவீதை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுது? தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த, அதாவது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுவும் அதனுடைய அர்த்தம். பல அர்த்தங்கள் என்ன செய்யுது உள்ள இதில் செய்து வருகிறது. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது விசாரிக்கிறதுல போலித்தனமான ஒரு விசாரிப்பு என்ன செஞ்சார்? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தான் பாவம் செய்யவில்லை, தான் ஒரு நிரபராதி என்று காட்டிக்கொள்வதற்காக இவ்வளவு ஆக்டியும் போட்டு அவர்கிட்ட விசாரித்து, என்ன யோவாப் சுகமாக இருக்கிறானா, என்ன அவன் சண்டைக்கு போயிருக்கானா, அங்கே வேற யோசித்து பாருங்களேன். ஜனங்கள் எப்படியா சுகமாக இருக்காங்களா, நல்ல வெற்றி கிடைச்சதா, நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, அந்த இடத்துல சாப்பிட்ற இடமா, அந்த இடத்துல ஏதோ ரொட்டியை சாப்பிட்டுட்டு ஓடுவாங்க, மடன்னு திடீர்னு குண்டு மழை முடியும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே குண்டு மழை வரும், உடனே டக்குன்னு எடுத்துட்டு என்ன செய்யணும்? ஓடணும். அவ்வளவு உயிரை தியாகம் செஞ்சு அவங்க பணி செய்துக்கிட்டு இருக்கும்போது இவர் ஜாலியாக இருந்துக்கிட்டு கள்ளத்தனமாக இருந்து எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு நல்ல என்ன பதார்த்தம், நல்ல பதார்த்தங்களை அனுப்பிக்கிட்டு கடைசியில் சூப்பராக ஒன்று பேசினார்ல 10ஆம் வசனத்துலையா எது பேசினாரு? நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன அப்படிலாம் சொல்லி கடைசியில் ரொம்ப மோசமாக நீசத்தனமாக நடந்துட்டார். இதோட நான் முடிச்சிடுறேன். ரொம்ப நீசத்தனமாக நடந்துட்டாரு. 13ஆம் வசனத்தில் தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். தாவீது குடிக்கிறவன் அல்ல, ஆனா ஏன் அவனுடைய புத்தி என்ன, இன்னும் அந்த புத்தி மாறலை. அந்த குடிச்சு வெறியிலையாவது வீட்டுக்கு போயிடுவானான்னு பார்க்குறாரு. பயங்கரமான ஆள். போலித்தனமாக விசாரிக்கிறது, செய்கிறதையும் செஞ்சுவிட்டு இப்படி இன்னைக்கு சில ஆட்கள்லாம் அப்படி செய்வாங்க. அது குறிப்பாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னால் செஞ்சுருவாங்க, செஞ்சுட்டு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வீட்லேயும் போய் வந்து செஞ்சுருவாங்க, விசாரிச்சிருவாங்க. ஆனால் அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்க. இந்த நாட்களில் என்னெல்லாமோ நடக்குது தேசத்துலன்னு, என்கவுண்டர் என்னெல்லாமோ நடக்குது, சிலது சொல்லி நடக்குது, சிலது சொல்லாமல் நடக்குது. பிறகு அதெல்லாம் செஞ்சுட்டு பிறகு அந்த வீட்லேயும் போய் அப்படியான்னு விசாரிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க விசாரிச்சுட்டு போட்டோம், ஆனால் அந்த போலித்தனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னெல்லாம் பார்த்தோம்? முடிச்சிட்டேன். போலித்தனமான ஒப்புரவாகுதல் வேண்டாம். போலித்தனமான நன்மை, போலித்தனமாக ஆறுதல் படுத்துகிறது, போலித்தனமாக கொடுக்கிறது, போலித்தனமாக நீதிமான் போல பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்வது. அடுத்தது போலித்தனமாக விசாரித்தல். இதில் ஒரு பேப்பரில் எழுதுங்க, எழுதிட்டு இதில் நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது இருந்திருக்கா, இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கொள்வோம், இல்லையா டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹல்லேலூயா. இதில் எல்லாம் இருக்காது. சில இதெல்லாம் நம்ம வெற்றி பெற்றிருப்போம், சில இதெல்லாம் இப்படி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆறுதல் படுத்தும் போதெல்லாம் இப்படி கள்ளத்தனமாக அப்படி ஆறுதல் படுத்த கேஷுவலாக கேட்டு போயிருப்போம். அப்படின்னா நம்ம அதை ரைட் போட்டுக்கலாம். ஆனால் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம சரி பண்ணி கொண்டோம் என்றால் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யார் சந்தோஷப்படுவா? கர்த்தர் சந்தோஷப்படுவார். முழங்கால் போயிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி காண்பித்திருக்கிறீர். போலித்தனமாக எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர், அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இன்று சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்திலே அது சரி செய்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தின் ஆண்டவரே, இந்த முதல் மாதத்தின் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் வித்தியாசமாக அல்லது பாவம் செய்யாதவர்கள் போல அல்லது உண்மையானவர்கள் போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் உமக்கு முன்பதாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு போலித்தனமும் இல்லாதபடி தேவன் காத்து கொள்வீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போலித்தனங்கள் இருக்கும் பட்சத்திலே அதை நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அதற்காகத்தான் நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். எங்களை நாங்கள் சரி பண்ணி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ கிருபை கூட இருப்பதாக. எல்லா கனம் மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமே.